என்ன வாய்க்கு செய்துட்டீங்களா? பாப்போமா? மகள் மகன் இப்படி பிரதிட்டு இருக்கீங்களா? யாராவது இப்படி பிரதிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க மகள். சார். சார், அப்ப இங்க ஒரு ஏழையும் ஒரு ஏழையும் சுருக்கி விட்டுறலாம். இந்த ரெண்டையும் இந்த 22 சுருக்குனீங்கன்னா 11. அப்ப இங்க 11 ஏழையும் பெருக்கி அதை ரெண்டால பிரிக்கணும். அப்ப அப்ப 77/2. இந்த பக்கம் இந்த ஏழையும் சுருக்கிடுவீங்க, இந்த ரெண்டையும் சுருக்கிடுவீங்க. அப்ப கூட்டல் 220. 220. ஓகே சார். அப்ப இங்க 77 ரெண்டால பிரிச்சு விட்டீங்கன்னா 38.5. 38.5. அந்த பக்கம் 220. அப்ப ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 258.5 வந்திருக்கா? ஒரு தகரப்பேணியின் பரப்பளவு சார். ஒரு தகரப்பேணியின் பரப்பளவு 258.5 வந்திருக்குதா? ஆம் சார். சார், இப்ப அதை எத்தனையால பெருக்கி விட்டுறணும்? 200க்கு காணணுமா இருந்தா 200 பெருக்கணும் சார். ஆகவே உலோக தகட்டின் பரப்பளவு ஆகவே உலோக தகட்டின் பரப்பளவு. அப்ப இந்த பெருமானத்தை 258.5 எத்தனையால பெருக்கி விட்டுருவீங்க? 200 200ஆல. இந்த ஒரு தசமதானத்துக்கு பதிலா இங்க ஒரு சைவரை என்ன செஞ்சு விட்டுறலாம்? வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுறலாம். அப்ப 2585 20ஆல பெருக்கணுமாங்க. 2585 20ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி. எவ்வளவு வந்திருக்குது? 57,700 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர். இந்த ஆன்சர் வந்திருக்கா மகள் மகன்? ஆம் சார். சார். வெரி குட். அப்ப இந்த மாதிரி உருளை இந்த கேள்விகளுக்கு ட்ரை பண்ணலாம் தானே இப்ப? ஆமாம் சார். சார். சார், நல்ல கேள்வி இருக்குது. தரம் 10 புத்தகத்துலயும் நல்ல கேள்வி இருக்குது. சரியா? அப்ப அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இந்த பிடிஎஃப் வேணுமா இருந்தா என் வாட்ஸ்அப் நம்பர் உங்க கைகளில் இருக்கும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா இதுல ஒரு பிடிஎஃப் தருவேன். உங்களோட எல்லாத்து கையிலையும் கிரேட் 10 புத்தகமும் இருக்குது. அப்ப அதுல கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உருளையின் செக்ஷனை கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஓகே சார். சார், இன்னைக்கு அடுத்த கிளாஸ் இருக்குதா உங்களுக்கு? இல்லை சார். சார், இல்ல சார். இன்னொரு 15 நிமிஷம் பார்த்துட்டு முடிக்கவா? ஓகே சார். பிரச்சனை ஓகே இல்லையா? சார். யாருக்காவது சிக்கல் இருந்தா சொல்லுங்க. இப்பவே நிப்பாட்டுறேன்.
இல்ல சார். சரியா இல்ல சார். சரி. என்ன ஒரு செக்ஷனை பார்த்துட்டே நாங்க முடிப்போம், அப்பதான் நல்லோம். இல்லாட்டி வந்ததுக்கு எந்தவித அர்த்தமும் இல்லாம போயிடும். ஒண்ணு உரை பண்ணி கொள்ளாதீங்க, உங்களுக்காகத்தான், எனக்காக இல்ல. அதனால இன்னும் ஒரு செக்ஷனை பார்த்துட்டே போவோம். சரி, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க அரியம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க அரியம். சரியா மகன், சரியா மகள்? ஓம் சார். சரி, அரியத்துக்கு மொத்தம் எத்தனை முகங்கள் உண்டு? 5. 5 முகங்கள். வெரி குட். அரியத்துல நிறைய வகைகள் இருக்குது. அரியத்துல நிறைய வகைகள் இருக்குது. சரியா, முக்கோண அரியம் காணப்படுது, செவ்வக அரியம் காணப்படுது. அடுத்தது ஓகே, ரெக்கார்டிங் போடுவேன், இந்த ரெக்கார்டிங் போடுவேன், என் யூடியூப் சேனல்ல போடுவேன். அப்ப சரியா, உங்களோட இந்த குரூப்புக்கு லிங்க் வரும், உங்களோட குரூப்புக்கு லிங்க் வரும். அப்ப அந்த லிங்க்ல நீங்க என்ன செய்யலாம், போயிட்டு அந்த இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரியா, அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி, இல்லாட்டி சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விடுங்க, ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விடுங்க. அப்ப மற்றவங்களுக்கும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்ப இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். சரியா, இங்க பாருங்க. சரியா, முக்கோண அரியம் காணப்படுகின்றது, அதே மாதிரிக்கே அறுகோண அரியம் காணப்படுகின்றது, ஐங்கோண அரியம் காணப்படுகின்றது, அதே மாதிரிக்கே எண்கோண அரியம் காணப்படுகின்றது. அப்ப அந்த முகம் தான் இங்க முக்கியம். முக்கோண முகமாயிருந்தா அது முக்கோண அரியம், ஐங்கோண முகமாயிருந்தா அது ஐங்கோண அரியம், அறுகோண முகமாயிருந்தா அறுகோண அரியம், எண்கோண முகமாயிருந்தா எண்கோண அரியம். இப்ப உதாரணத்துக்கு, சரியா, உதாரணத்துக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப எங்க கையில இந்த சாயல்ல உள்ள, இந்த சாயல்ல உள்ள எங்க கிட்ட ஒரு இனிப்பு பண்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளும். நல்ல ஒரு கூர்மையான கத்தில குறுக்காக வெட்டுறோம். அப்படி குறுக்காக வெட்டும் பொழுது எங்களுக்கு எப்படியாப்பட்ட முகம் உள்ள சின்ன சின்ன துண்டுகள் கிடைக்கும்? முக்கோணி துண்டுகள் சார். முக்கோணமா கிடைக்கும். இப்ப ரோல் கேக் பார்த்திருப்பீங்க தானே, ரோல் கேக். இப்ப ரோல் கேக் வந்து உருளை வடிவம் தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே ரோல் கேக். சார். ஆம் அப்ப சார். அதுல உள்ள ஒரு துண்டா வெட்டுனோம்னா அப்ப அங்க எங்களுக்கு வட்ட முகமா தானே கிடைக்கும் புதா. ஓ சார். இப்போ அப்படியே இல்லாட்டி ஒரு 5 ரூபா கோயின்ஸ் கொஞ்சம் எடுப்போம், 5 ரூபா நாணயங்கள். 5 ரூபா நாணயங்கள் ஒரு 10 ஒண்ணுக்கு மேல அடுக்குனா எங்களுக்கு என்ன உருவம் கிடைக்கும்? ஒரு உருளை வடிவம். உருளை கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி சில முக்கோண வடிவ கார்ட்போர்டு அட்டைகளை ஒண்ணுக்கு மேல அடுக்கிட்டு வந்தோம்னா ஒரு தடிப்பம் ஒன்று உருவாகுமா, உருவாகாதா? உருவாகும் சார். உருவாகும். அப்ப அதுதான் இங்க அதண்ட இதுதான் இங்க. அப்ப குறுக்கு வெட்டு சீரானதாக இருக்கும் பொழுது நாங்க முக்கோண வடிவம் உள்ள சில தகடுகள், கார்ட்போர்ட் மட்டைகளா இருக்கட்டும், சில தகரங்களா இருக்கட்டும், சில கடதாசி துண்டுகளா இருக்கட்டும், எல்லாமே முக்கோண வடிவமா இருந்தா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அடுக்கிட்டு வரும் பொழுது ஒரு உயரம் ஒன்று கட்டாயம் கிடைக்கும். அப்ப அங்க ஒரு முப்பரிமாண ஒரு திண்ம பொருள் உருவாக்கப்படும். அப்படி முகம் மட்டும் இப்படி காணப்பட்டு அந்த ஒரே மாதிரியான முகங்களுடைய மேல அடுக்கிக்கிட்டு எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக எங்களுக்கு அங்க ஒரு திண்ம பொருளை உருவாக்கலாம். அந்த திண்ம பொருளுக்கு பேர் சொல்றது அரியம் அப்படின்னு சொல்லி. அப்ப அரியத்தின் முகத்தை வைத்துக்கொண்டு அதை நாங்க வகைப்படுத்தலாம். அப்ப அங்க முக்கோண அரியம், எண்கோண அரியம், அறுகோண அரியம், ஐங்கோண அரியம் அப்படின்னு வகைகள் உண்டு. ஓகே, ஓகே சார். இந்த பாடத்துல நாங்க ஸ்பெஷலா பார்க்க போறது முக்கோண அரியத்தை மட்டும்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப முக்கோண அரியம்னா எத்தனை முக்கோண முகங்கள் உண்டு? 2 முக்கோண. வெரி குட். எத்தனை முக்கோண முகங்கள்? 2 சார். 2 முக்கோண முகங்கள். வேற என்ன முக்கோண முகங்கள் தவிர வேற என்ன இருக்குது?
செவ்வகம். வெரி ஆமா. குட். செவ்வக முகங்கள் இருக்குது. அப்ப செவ்வக முகங்கள் எத்தனை இருக்குது மொத்தம்? 3 சார். 3. 3 செவ்வகம். இப்ப நாங்க ஒரு அரியத்தின் மொத்த மேற்றள பரப்பளவு காணணுமா இருந்தா எங்கள் கைவசம் 5 முகங்கள் உண்டு. அப்ப முக்கோணத்துக்கு காண வேண்டியிருக்கும், செவ்வகத்துக்கு காண வேண்டியிருக்கும். இறுதியாக எல்லாத்தையும் என்ன செஞ்சு விட்டுறணும்? கூட்டணும் சார். கூட்ட வேண்டும். ஐடியா கிளியரா? ஓ சார். சார் சார் அப்ப அதுல முக்கோண வடிவ குறுக்குவெட்டுடைய செவ்வரியம் ஒன்றின் மேற்பரப்பின் பரப்பளவை காணல். அதுக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்க சின்ன தலைப்பு. முக்கோண வடிவ குறுக்குவெட்டுடைய செவ்வரியம் ஒன்றின் மேற்பரப்பின் பரப்பளவை காணல். ஆல்ரெடி அரியம் சொல் போட்டிருப்பீங்க. அரியத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை காணல் அப்படின்னு சொல்லி போட்டாலும் நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. சரியா மாயன்? போட்டாச்சா? ஓகே சார். சரியா. அப்ப அரியத்துக்கு மொத்தம் 5 முகங்கள் உண்டு. முக்கோண முகங்கள் 2, சரியா, செவ்வக முகங்கள் 3. சார் ஓகே சார். அப்ப இங்க கவனிங்க. இப்ப சரியா, நேரடியா இப்ப விஷயத்துக்கு வந்துட்டேன். இங்க தலைப்பு கிளைப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. முக்கோணத்துக்கு பரப்பளவு காணணும்னா தான் எப்படி காணுவீங்க? அரைதர அடித்தட செங்குத்துயரம். அரைதர அடிதறி செங்குத்துயரம். வெரி குட். அதே மாதிரி செவ்வகத்துக்கு பரப்பளவு காணணும்னா தான் எப்படி காணுவீங்க? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். வெரி குட் சார். அப்ப இப்ப இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு அரியம் தந்திருக்காரு. அந்த அரியத்துல முக்கோணத்தின் முகங்களோட நீளம் தந்திருக்குது. ஒரு பக்கம் 16 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 10 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 10 சென்டிமீட்டர். அப்ப முக்கோணத்தின் பரப்பளவு காணணுமா இருந்தா முக்கியமா எங்களுக்கு ஒரு நீளம் தேவை. என்ன நீளம் தேவை? செங்குத்துயரம். செங்குத்துயரம். அப்ப இங்க செங்குத்துயரம் எங்களுக்கு தந்திருக்காரா? இல்ல சார். இல்ல. இல்ல அப்ப அதை சார். நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? பைதகரசின் வெரி குட். ஆல்ரெடி நாங்க படிச்சிருக்கோம் தரம் 9ல பைதகரசின் தேற்றம். சரியா, இங்கேயும் எங்களுக்கு வருது. 2ஆம் தவணைக்கு தான் வருது பைதகரஸ் தேற்றம். அப்ப அதனால அங்கதான் நாங்க அதை பார்ப்போம். அதனால ஆல்ரெடி ஞாபகத்துல வச்சிருக்கணும். அப்ப இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தரவுகளை வைத்து செங்குத்து உயரத்தை நாங்க கண்டுபிடிக்கலாம். மற்றபடி மற்ற நீளங்கள் எல்லாமே தந்திருக்காரு. அப்ப முக்கோணத்தின் பரப்பளவை காணணுமா இருந்தா அடி இருக்குது. அடியை வைத்துக் கொண்டு செங்குத்து உயரத்தை நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? காண வேண்டியிருக்கும். அப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு அந்த 2 படத்தையும் வரைங்க. ஒரு முக்கோணின் முகம் ஏபிசியின் பரப்பளவை முதலில் காண்போம். அதெல்லாம் தேவையில்லை. அந்த படத்தை 2 வரைஞ்சாலே உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அந்த 2 படத்தையும் வரைஞ்சிக்கிட்டு பக்கத்துல போடுங்க. முக்கோணியின் செங்குத்து உயரம் யாது? முக்கோணியின் செங்குத்து உயரம் யாது? இரண்டாவது, அரியத்தின் மொத்த மேற்றள பரப்பளவு யாது? முதலாவது கேள்வி முக்கோணியின் செங்குத்து உயரம் யாது? இரண்டாவது கேள்வி அரியத்தின் மொத்த மேற்றள பரப்பளவு யாது? சரியா, ரொம்ப நோட் பண்ண போனா சிக்கலாயிடும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டேன். ஓகே மாயன்? ஓகே மகள்? ஓகே சார். அப்ப முதலாவது செங்குத்துயரம் காண்றதுக்கு எங்களுக்கு அங்க போதுமான தரவுகள் இருக்குது. அப்ப செங்குத்துயரம் காணணுமா இருந்தா அந்த முக்கோண முகத்தை நாங்க இப்படி எடுத்தோம்னா இந்த பக்கமும் 10 சென்டிமீட்டர், இங்கிட்டும் 10 சென்டிமீட்டர். கீழே எத்தனை சென்டிமீட்டர் மொத்தம்? 16 சென்டிமீட்டர். 16 சென்டிமீட்டர். அவன் மேல இருந்து இப்படி ஒரு செங்குத்து கோடை அடிச்சீங்கன்னா நிச்சயமாக இது ரெண்டும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்ப சமனாக இருந்தா ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர். அப்ப இதை நாங்க ஏச்சின்னு வச்சோம்னா இதுல ஒரு முக்கோணத்தை எடுத்து பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு சைடை மட்டும் வச்சுக்கிட்டு
அப்ப இங்க பைதகரசின் தேற்றம் பயன்படுத்தினீங்கன்னா 10 வர்க்கம் சக h வர்க்கம் சக 8 வர்க்கம். ஓகேவா? Okay, ஓ sir. சார் ஏன் 10 வர்க்கம்னா அதாவது பெரிய பக்கம் தான் முதல்ல இருக்கும். அப்ப இந்த பெரிய பக்கத்துக்கு மத்த ரெண்டு பக்கங்களோட நீளங்களோட வர்க்கத்தின் கூட்டுத்தொகை சமன். அப்ப பெரிய பக்கத்தின் வர்க்கம் 10, அப்ப 10 வர்க்கம். அடுத்தது h வர்க்கம் 8 வர்க்கம். இப்ப இங்க இந்த h வர்க்கத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா இந்த 8 வர்க்கம் கூட்டப்பட்டிருக்குது. அப்ப இங்கிட்டு வந்தா என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். கழிக்கப்படும். அப்ப 10 வர்க்கத்துல இருந்து எத்தனை இரண்டு வர்க்கத்தை கழிக்கணும்? 18 வர்க்கத்தை 8 வர்க்கத்தை. அப்ப 10 வர்க்கம் 100 மகன் 100 மகள். 8 வர்க்கம் 64. ஆகவே h வர்க்கம். அப்ப h வர்க்கம் சமன் எவ்வளவு? 36. 36. ஆகவே h சமன் எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர் 6 centimeter. ஓகேவா? h சமன் 6 சென்டிமீட்டர். ஓகேவா? Okay, sir. சார் அப்ப முக்கோண Okay, sir. ஒரே பரப்பளவு தான் வரப்போகுது. ஓகே, முக்கோண முகங்கள் ரெண்டுக்கும் ஒரே பரப்பளவு தானே வரப்போகுது. ஓ சார் சார் அப்ப முதலாவது வசனம் சரியா? முதலாவது வசனம் இரண்டு முக்கோண முகங்களின் பரப்பளவு. இரண்டு முக்கோண முகங்களின் பரப்பளவு. நான் சோட்டா போடுறேன், நீங்க விரிவா எழுதி கொள்ளுங்க. அவ இங்க அரைதர அடிதர செங்குத்து உயரம் அத 2ஆல பெருக்கணும் கட்டாயம். அத 2ஆல பெருக்கணும். அப்ப 2 மேல் 1 16 தர 6 தர 2 சரியா? ஓ சார் இந்த 2ஐயும் சுருக்கி விட்டீங்கன்னா 16ஐயும் 6ஐயும் பெருக்கணும். 6 6 36க்கு 6 மீதி 3 1 6 6 3 9 96 சென்டிமீட்டர் வர்க்கம். ரெண்டு முக்கோண முகங்களோட பரப்பளவு. ஓகேவா? Okay, sir. சார் அடுத்து ஒவ்வொரு சதுரத்தின் பரப்பளவையும் தனித்தனியா தான் காண வேண்டியிருக்கும். ஏன்னா நீளங்கள் வித்தியாசம். அப்படித்தானே? Oh, sir. அப்ப மொத்தம் எத்தனை செவ்வகங்களுக்கு வரணும்? 3, sir. 3 செவ்வகங்கள். முதலாவது 30ஐயும் 10ஐயும் பெருக்குவீங்க. திரும்ப ஒருக்கா 30ஐயும் 10ஐயும் பெருக்குவீங்க. திரும்ப ஒருக்கா 30ஐயும் 16ஐயும் பெருக்குவீங்க. ஓகேவா? Okay. சார் Okay, sir. ஆவண்ணா ஈனா அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்ப செவ்வகம் 30 தர 16. அடுத்து இன்னொரு செவ்வகம் சரியா? 30 தர 10. அடுத்து இன்னொரு செவ்வகம் 30 தர 10. ஓகேவா? Okay, sir. அப்ப இங்க 30ஐயும் 16ஐயும் பெருக்குனீங்கன்னா 480 வந்திருக்கா? ஓ சார் அடுத்தது 30ஐயும் 10ஐயும் பெருக்குனா 300. அடுத்து ஒரு 300. ஓகே, Okay, sir. ஓகே சார் இப்ப இது அவ்வளத்தையும் கூட்டி விட்டா அரையத்தின் மொத்த மேற்றள பரப்பளவு வரும். அப்ப அரையத்தின் மொத்த மேற்றள பரப்பளவு 96 480 300. இது அவ்வளத்தையும் கூட்டுவீங்க. 1080 வருது சார். பாப்போம். 96 480 300 திரும்ப ஒருக்கா ஒரு 300. அப்ப 300 300 600
600 400 1000 1080 1080ஓட 96 கூட்டுனீங்கன்னு சொன்னா 1176 வந்திருக்கா? ஓ சார். சரியா? நான் sir. கூட்டினது 1176 சரியா? ஓ சார். சரி சார். சரி. அப்ப மகள் சார் செக் பண்ணிக்கொள்ளுங்க கூட்டுனது சரியா என்று. ஓகே Okay, sir. சார், இது இந்த உருளையில மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். அரியத்துல பிரச்சனையே இருக்காது. அரியம் வந்து குழப்பியெல்லாம் தரவே மாட்டாரு. அதனால நீங்க அரியத்துல கவலைப்பட தேவையில்லை. அரியம் வந்தாக்க ஈஸியா செய்யக்கூடிய மாதிரிக்கே தருவார். அதனால அது பிரச்சனை இல்லை. சாரி. அப்ப 1176 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே தானே Okay, sir. சார்? ஓகே சார் செக் பண்ணிக்கொள்ளுங்க திரும்ப ஒருக்கா. இந்த உதாரணம் புக்லையும் இருக்குது. சரியா? நம்மட புக்ல இல்ல. சரியா? தரம் 10 புத்தகத்துல இருக்குது. அப்ப அரியத்தின் மொத்த மேற்றள பரப்பளவு இந்த பாருங்க கூட்டுனீங்கன்னா 90 36 300 300 480. சரியா? 96 300 300 480 4 இதுகளையும் கூட்டி விட்டா வரும் 1176 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? Okay, sir. ஓகே சார், அப்ப இன்னைக்கு இந்த அந்த ஆல்ரெடி கனவுரு சதுரமுகி அடுத்தது உருளை இப்ப அரியம் 4 விஷயங்கள் இன்னைக்குல பேசுறதுனால தான் இவ்வளவு தூரம் இன்னைக்குல செஞ்சிருக்குது. சரியா? இன்னும் 4 விஷயம் இருக்குது. அப்ப மேற்றள பரப்பளவு முடிஞ்சிடும். சரியா? இன்னும் 4 விஷயம் இருக்குது. சதுர கும்பகம், அதே மாதிரிக்கு கூம்பு, சரியா? அங்கிட்டு கோலம். சரியா? அப்ப இந்த விஷயங்கள் இருக்குது. அப்ப அடுத்த கிளாஸ்ல அதை பார்த்துட்டோம்னு சொன்னா மேற்றள பரப்பளவு முடிச்சிடலாம்.